மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகத்தினரிடம் மனித உரிமை குழுவினர் 8 மணி நேரம் தொடர் விசாரணையில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகத்தினர் தொழிலாளர்களை வெளியேற்றும் விதமாக மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி டெல்லி தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பேரில் 2 நாட்களாக தேசிய மனித உரிமை குழுவினர் மாஞ்சோலை, நாலுமுக்கு உள்ளிட்ட தேயிலை தோட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று தொழிலாளர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் 3வது நாளான நேற்று மணிமுத்தாறு பேரூராட்சி அலுவலகத்தில் தேயிலை தோட்ட நிர்வாக உறுப்பினர்களிடம் 8 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. கூடுதல் ஆவணங்கள் தேவைப்படுவதால் திருநெல்வேலிக்கு விசாரணைக்கு வரவும் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. திருச்சியில் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் வீடுகளில் ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் போலீசார் நடத்திய சோதனையில் நில அபகரிப்பு தொடர்பான வழக்கில் தலைமறைவாக இருந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது செய்யப்பட்டார். திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு பொதுமக்களின் நிலங்களை அபகரிப்பதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் திருச்சி, புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர்கள் உத்தரவின் பேரில் ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் 25 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்ற வழக்குகளில் ஈடுபடுவோரின் 3 பட்டியல்கள் தயார் செய்யப்பட்டது. இதில் 14 முக்கிய நபர்களின் வீடுகளில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் நில அபகரிப்பில் ஈடுபட்டு வந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான சந்திரமௌலியை கைது செய்த போலீசார் தப்பியோடிய 2வரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் ஆபரேஷன் அகழி மூலம் முதல் பட்டியலில் உள்ள நபர்களின் வீடுகளிலேயே சோதனை நடைபெற்றதாகவும் விரைவில் அடுத்த 2 பட்டியல்களில் உள்ள நபர்களின் வீடுகளிலும் சோதனை நடைபெறும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தெரிவித்தார்.